பள்ளி மாணவ மாணவியர்களின் ஆங்கில அறிவை தூண்டும் வகையில் ஆங்கில எழுத்தை பயன்படுத்தி புது வகையான விளையாட்டை கண்டுபிடித்துள்ளார் தேனியை சேர்ந்த முருகன். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள இவர் கண்டுபிடித்துள்ள விளையாட்டு மாணவர்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது. நமது மூளைக்கு வேலை தரும் விளையாட்டு மற்றும் சிந்தனையை தூண்டும் விளையாட்டு என்றால் அது செஸ் விளையாட்டு ஒன்றுதான். இந்த விளையாட்டை முன் மாதிரியாக கொண்டு புதுமையான விளையாட்டினை கண்டுபிடித்துள்ளார் தேனியை அடுத்த அல்லி நகரத்தை சேர்ந்த முருகன். 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்த இவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போது சதுரங்கம் விளையாடி வந்துள்ளார். செஸ் விளையாட்டின் மீதான ஆர்வம் அதிகரித்த நிலையில் செஸ் விளையாட்டை போல ஆங்கில அறிவை வளர்க்கும் வகையில் புது வகையான விளையாட்டினை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதாக அவர் கூறுகிறார். தான் கண்டுபிடித்துள்ள விளையாட்டுக்கு A to Z என்று பெயர் சூட்டியுள்ள முருகன் இந்த விளையாட்டை எல்லோரும் எளிதாக விளையாடலாம் என்கிறார். ஸ்கூல் மாணவங்க பூரா விளையாண்டுருக்காங்க. இது வந்து ஏலேருந்து Z வரைக்கும் ஆரம்பிக்கிற 26 எழுத்துல உருவாகுது. இப்போ அந்த விளையாட்டை விளையாடணும்னா அட்டாக் பண்ணும்போது வேர்டு சொல்லி தான் சார் அட்டாக் பண்ணணும். ஏல ஆரம்பிக்கிற வேர்டு பியில் ஆரம்பிக்கிற எந்த வேர்டுனாலும் இந்த வேர்டுக்குள்ளே எதிரணி காயினில் வந்து அந்த வேர்டு இருக்கணும். இதனால் மாணவர்கள் வந்து நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வளரும், புதுசாக வேர்டு கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து மைண்டுக்கு நல்ல வேலை, இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வளரும். இதில் காய்கள் ஒவ்வொன்றும் ஆங்கில எழுத்தில் உள்ளது. எதிரணி காய்களை வெட்டும் போது பொருத்தமான ஆங்கில சொல்லை பயன்படுத்தி வெட்ட வேண்டும். ஒவ்வொரு எழுத்தும் எந்த திசையில் எத்தனை கட்டங்கள் நகர்த்த வேண்டும் என்பதை செஸ் விளையாட்டை போலவே விதிமுறைகளை வகுத்துள்ளார் முருகன். ஒரு மாசமா A to Z என்ற கேம் புதுசாக விளையாண்டுட்டு வரேன். அது மூலம் எனக்கு ஆங்கில அறிவு நல்லா மேம்பட்டுருக்கு. இதன் மூலம் பிற பள்ளி மாணவர்களும் நல்லா விளையாடுறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த கேம். எனக்கு ஆப்போசிட்டில் விளையாடுறவங்க எனக்கு தெரியாத வேர்டை கூட அவங்க சொல்கிறதுனால எனக்கும் தெரிஞ்சுக்குது. ஸ்கூலில் படிக்கும்போது கூட அந்த வேர்டு எனக்கு மறந்துட்டாலும் திடீர்னு அவங்க சொன்ன எனக்கு ஞாபகம் வருது. அது மூலம் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த விளையாட்டினை தனது வீட்டிற்கு அருகில் உள்ள மாணவர்களுக்கு தற்போது அவர் கற்றுக் கொடுத்து வருகிறார். தான் கண்டுபிடித்த A to Z விளையாட்டுக்கு காப்புரிமை வாங்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் முருகன். காப்புரிமை பெற்ற பின்னர் உலகமெங்கும் பரப்பும் முயற்சியில் இறங்கப் போவதாக அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக தேனியிலிருந்து பாலாஜி.